வாடா சுந்தரு, நேற்று எங்கள் வீட்டில் பாட்டி வந்து ஒரு கதை சொன்னாங்கடா. அதான்டா சுந்தரு, இந்த வாழ்க்கை வரலாறை பற்றி சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த சித்தரை பற்றி. அந்த சித்தர்லாம் இப்போ எப்படின்னா, அவங்க எப்படி வந்தாங்க, எப்படி வழி நடத்தினாங்க, அந்த குறிப்புகளை வச்சு மக்கள் எப்படி அவங்களே குணப்படுத்திக்கிட்டாங்க. அதே போல் சித்தர்கள் வந்து இரவு நேரத்தில் மட்டும்தான் அதிகமாக தியானத்தில் இருப்பாங்க. சித்தர்கள் வந்து மக்களுக்கான நோயை சித்தர்களே குணப்படுத்திட்டு இருந்தாங்க. இந்த கதையை சொல்லிட்டு இருக்கும் போதே இன்னொரு கதை சொன்னாங்கடா, அதே கதையில் இருக்கிற மாதிரி. அந்த காலத்தில் வாழ்ந்த வனவாசி சித்தர் தான் உன்னோட தாத்தா. டே சுந்தர, அவங்க பாட்டி வந்து அவங்க பேரனை சித்தரோட ஆலயத்தில் வந்து அனுப்பிச்சி விட்டாங்க. அந்த பேரனுக்கு விருப்பம் இல்லாததுனால குருக்கிட்ட போய் சொன்னான். குரு ஏற்றுக்கலை. பேரனுக்கு கொடுத்த தண்டனையை அவங்க தாத்தா வாரணாசி ஏற்றுக்கிறாரு. இப்போ வந்து வாரணாசி வந்து இப்போ ரொம்ப நீண்ட தியானத்துக்கு போயிட்டாரு. இப்போ வாரணாசி வந்து அவங்க தாத்தா வனவாசியை பார்த்தா தான் தீர்வு கிடைக்கும். ஏடா, போன வாரம் வந்தவாசி போயிட்டு வனவாசி கதையை சொல்லிட்டு இருக்கிறியான்ட்ட. இல்லைடா, எங்கள் பாட்டி சொன்னாங்கடா, அந்த கதை உண்மையானது தான்டா. சேர்றாடியே, நம்பிட்டேன்டா. இப்போ அந்த கதையில் வர மாரி நீ வனவாசி நாங்கள் நம்பணும். டே இல்லைடா, அது எங்கள் பாட்டி சொன்ன கதை தான் இது. இதாகணும், உண்மையான கதை தான் இது. நடந்த கதையை தான் எங்கள் பாட்டி சொல்கிறாங்க. அழுவாத, நம்புறான். திருவ போட்டு டீ கூட வாங்கி தர மாட்டான். இவன் கதையை அடிச்சு விட்றான். இதை நாங்கள் நம்பணும். இவர் வனவாசியா வாரணாசியா? உன் கதையை நிறுத்திட்டு வா, டீ கடைக்கு போகலாம். என்ன கண்ணே, உங்க ஃப்ரெண்டுக்கு டீ வாங்கி தரத்துக்கு இப்படி கணக்கு பார்க்குற? 10 ரூபாய்க்கு கூட கணக்கு 10 ரூபா தானே கண்ணே. எங்கேயோ பார்த்துட்டு ரோட்டு கிராஸ் பண்ணுறத சீக்கிரம் ஆளுக்குது. நடக்கும் மெதுவா வா, சீக்கிரம். சார் அப்படி மேலே இருக்குவார். இவருக்கு நான் கீழே மேலே போயிட்டே வரணும். தம்பி, ஆமாம் தம்பி, இவனுக்கு வேலை பார்த்து எனக்கே டயர்டாகிடும் போல. நான் வேறு 30 கேன் வர சொல்லியிருந்தேன். அதில் 16 கேன் தான் வந்துருக்குது. இவனுங்க வேறு போயிருந்தானா கேன் எடுத்துகிட்டு வரல. அவன்கிட்ட வந்தால் போதுமே, பிஸ்னஸே லாஸ் ஆன மாதிரி மூஞ்சி வச்சு. டே யாரா அவன்? அப்படியே பேச்சு மாத்தாதா, புது பையன் தான். ஹாஸ்டலுக்கு இவன் வந்ததே பெருசு. அப்படியே தம்பி, நம்ம பிளாக் இல்லை, பக்கத்து பிளாக் தான் நம்மளுது. அந்த ரூம் சொல்கிறேன். இங்கேருந்து அங்கே போகிறதுக்கு செலவு போட்டு இங்கேயே பேசிட்டுக்கிறியா? வாடா போகலாம். டேய், ஹெட் மாஸ்டர் பேர் உன்னை பார்த்துட்டே இருந்தாரு. என்னன்னு தெரியல, போய் பார்த்துட்டு மச்சி வேணுமா? அப்படியே வேணும்னா கடையில் வாங்கிக்கோ. நேரம் வேலை செய்கிறேன் அப்போல்லாம் தெரியல, இப்போ மச்சின்னு ஒன்று வருதா? சரியோ, அந்த தம்பிக்கு போய் ரூம் காட்டு. என்ன நான் போய் கூப்பிட்டு போகிறதா? சேர்றா. நீ அது கூட தலையாட்டு விடா. பா மச்சி, சும்மா தானே. இது வந்து ஹெட் மாஸ்டர் சொன்னாருன்றதால பண்ணலாம் திட்டுவார். ஏதோ சென்டிமெண்ட்டாக பேசுகிறேன்னு சொல்லி கடுப்பேத்தாத, வா போயிடலாம். என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஏடா, இந்த வளர்றது பழக்கமே வந்துட்டு விட்டு போகாதாடா? எப்பயுமே பேசிட்டே இருக்கிறியடா. இது தம்பி தான் புது பில்டிங்கு, ரொம்ப சுத்தமாக இருக்கும் பாரு. பசங்களாம் பார்த்தோம்னா தங்க மாரி இருக்கும். வச்சு விலை கொடுத்து கூட வாங்க முடியாது அந்த மாரி பசங்க. அப்படி சைலண்ட்டாக இருக்கும் பாரு. போனீங்கன்னா கூட நீ நல்லா ஃப்ரெண்ட் ஆகிடுவ. ஐயோ, சார் யாரும் வந்துட்டாரு. தினேஷ், ரூம் தேவைப்படுதுடா. சரிங்க சார். இந்த தம்பிக்கு தான்டா. என்ன கொக்கி குமார், என்ன முழிக்கிற? என்ன விஷயம்? தம்பியை ஒளியே விட மாட்டியா? ஏன்டா அந்த பக்கம் சுற்றிட்டு இருந்தா ஹாஸ்டல் கட்டடிச்சிட்டு போயிட்டியாடா? சிரிப்பே வரல. சரி, சிரிச்ச மாதிரி மூஞ்சி வச்சுக்கலாம். சரி தினேஷ், ஒரு ரூம் திரும்ப முடிக்கிறீங்க. நான் ஃபோன் எடுத்துட்டீங்களா? தம்பி, ரூம்லாம் நீட்டாக வைங்க. சரிங்க சார். ஏன்னா ரவுண்ட்ஸ் வந்துகிட்டே இருப்பேன். பசங்க, சின்ன பசங்க வர இது சார், அதெல்லாம் நான் பார்த்துப்பேன் சார். சரிங்க சார். என்ன பாட்டி, என்ன சொல்லு? என்னதான் சொல்ல போகிற? போன வாரமே கதை பேசுகிறேன்னு இந்த மாதிரி பண்ணி விட்டுருச்சு. இந்த வாரம் என்ன பேச போதும்?
இருப்பட்டி எனக்கு ஒரு வேலை வந்து வெளியேற கூப்பிட்ற மாதிரி இருக்குது. கரெக்ட் டைமில் உணவத்தை காப்பாற்றிட்டா நம்ம ஊரில் இருக்கிறான்னா தெரிய மாட்டேங்குது. சந்தில் வேறு அப்பப்போ வந்துட்டு இருக்கிறேன். டேய் வாடா வனவாசி. வாடா சுந்தரே, என்னடா இந்த பக்கம் ஏரியாக்குள்ள அப்படியே இந்த ஏரியாக்குள்ளே வர முடியாது. கோயிலுக்குலாம் போனால் லட்டு கூட தரல. யாரா போனீங்க? எங்கள் சித்தப்பா மாமாலாம் வந்துட்டாங்கடா. ஏண்டா அவரெல்லாம் கூப்பிட்டு போனால் இடம் பத்துமாடா? 10 நிமிஷம் பேசினா போதும், கலாய்க்க ஆரம்பிச்சிருவா. என் பையன் வேறு தம்பி வேறு இதை உதவி விட்டாங்க. பற்ற வச்சுருவேன் ஆயாட்ட. ஆயா கூப்பிடா. நாங்கள் மொத்தத்தில் வீட்லேயே தெளிவாக பேச மாட்டோம்ல. இதோன்னு இப்போ பேசுவான், ஒன்றும் கதையாக பேசுவான். வேணாம். என்ன மச்சி ஹாஸ்டல் பக்கம் போனீங்க? ஒன்னோட மச்சியா நீ 30 கான் சொல்லியிருந்தோம்ல, அது 5 கான் காணோம். அப்பயே நினைச்சேன் நீனா அந்த பக்கம் வேலை செய்யாத, அப்பயே காணாம போகணும். எவனோ தூக்கி போயிட்டான் போல. மேலே ஏதோ தப்பு சொன்னால் போதும், அப்படியே சமாளிச்சு போயிட்டே இருக்குவான். 5 நாள் லீவ் போட்டேன். உன்னை பார்த்து கேட்டாரா? வா அப்படியே நைஸாக கிளம்பிடலாம். இந்த வெயிலில் கூட கண்ணாடி போடுறேண்ணே. நம்மளும் ஒரு கண்ணாடி இல்லை, இல்லைன்னா நாமளும் போட்டுருவோம். என்னன்னே தெரில, பாட்டு சொல்கிறவங்களாம் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. என்ன பண்ணுறதுனே தெரில. இப்படி ஆரம்பிச்சிட்டான்டா கதை பேச. என்னன்னே தெரில. எங்கள் பாட்டு சித்தரை பற்றி அவ்வளோ நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிறாங்க. அப்படி சொல்லும் போது எனக்கு வந்து தோணுது, எனக்கு எல்லாம் வந்து என் மாதிரி நான் தான் மாட்டிக்கிட்டேன். நான் இப்போ குலதெய்வம் கோயிலுக்கு போகலான்னு இருக்கிறேன்டா. எங்கள் பாட்டி வேறு கூப்பிடுது, வரியா மச்சி? எங்கள் பாட்டி வேறு அழுதுகிட்டே இருந்துச்சு, கூட்டு போனேன். என்ன பண்ணுறதுன்னு தெரில, அதான் கூட்டு போகலாம் முடிவு பண்ணிட்டேன். வரும்போது 500 எடுத்துகிட்டு வந்துடு. இவ்வளோ அக்கறையாக கூப்பிட்றப்ப நினச்சேன்டா காசு கேட்கணும். நான் வேறு பாட்டியை கூப்பிட்டு போனால் அது கதை பேசி சாவடிக்கும். நீ வந்து அடா நீ போகிறது தான் போடா, அதேடா என்னையும் சேர்த்து மாட்டி விட்ற. என்னன்னே தெரில மச்சான். நம்ம வாழ்க்கையில் திடீர்னு கனவா வருது, சாமி வருது, சித்திரை வருதுன்னு என்ன இப்படி போயிட்டு இருக்குண்ணக்கா நம்ம வாழ்க்கை. எதை நோக்கி பயணம் செய்கிறோம்னே தெரியல மச்சான். அதனால தான் பாட்டி இந்த முடிவு எடுத்ததுனால தான் நான் போனேன். நான் மொத்தத்தில் ஒரு காரணம் ரெடி பண்ணிட்டேன்டா. இதெல்லாம் உனக்கே தெரியும். நான் 10 ரூபா செலவு பண்ணுறது கூட கணக்கு பார்ப்பேன். இது உனக்கு நல்லாவே தெரியும். 500 ரூபா செலவு பண்ணுறேன்னா ஏன் யோசிச்சு பார்த்துக்கோ. சரி பார்க்கலாம்டா, நாளைக்கு நான் பார்க்குறேன். ஆனால் இந்த அக்கா வேறு வருதா? போன வாரம் தான் தேங்காய் பிச்சுட்டு போனோம். என்ன சொல்ல போதுன்னு தெரில. நம்ம சைலண்ட்டாக போயிடலாம். இன்னும் போகிறதுக்கு எப்படியே ஒரு நாள் இருக்குது. எப்படியே பேசி சமாளிச்சுட்டு ஓட்டி போடலாம்னால நாளைக்கு மட்டும் ஹாஸ்டலில் போய்ட்டு 8 மாதம் சமாளிச்சிருக்கணும். சொல்லுங்கள் சார், சொல்லுங்கள் சார். வரேன் சார், வரேன் சார், வரேன் சார், வரேன் சார். அவ்வளோதான் சார். 10 நிமிஷத்தில் முன்னாடி இருப்பேன் சார். வரேன் சார். மச்சி பாத்தியா அப்படியே நைஸாக என்ன கோத்து விட்ட. ஏன் மச்சி இப்படி பண்ணுற? டேய் என்னடா பண்ண? இங்கே வேற ஹெட்மாஸ்டர் வேறு எங்களை பிடிச்சி திட்டிட்டு இருக்கிறார். சீரோடா. வரமாச்சு வெயிட் பண்ணு. அன்பா, நீங்கள் சாருக்கு பிறந்தநாள் தானே, கேட்க மட்டும் எடுத்துட்டு அப்படியே. நீ சாருக்கு எப்படி ஐசிக்கிறோன்னு டைமிங் கரெக்டாக படம் போடுறாங்களா இல்லையோ, ஆனால் டைமிங் உணவு போட்டுறாங்க. வாசந்துல நீ மட்டும் இப்போ வீட்டில் ஜாலியாக படம் பார்த்துட்டு இருக்கிற. மச்சி நான் சொல்ல வர நான் புதுசு அதை நான் கேட்கறதா நான் யோசிக்கிறேன். பாட்டி வேறு குழந்தை உங்களுக்கு வரலான்னு சொல்லிடுச்சு. ஏன்னா டிக்கெட் வேறு போட்டேன். 200 ஆள் செலவு பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரில. பாட்டி என்ன பண்ணுறதுன்னு சொல்கிறா. பாட்டி வேறு இப்படி ஓலாப்புன்னு நினச்சி கூட பார்க்கலடா. 200 ரூபா போச்சு. அது ஓகே. அதான் செத்துட்டாங்களா? யார் வருது? காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் டார்ச்சர் பத்தலைன்னு சொல்லி நைட்டு வேறு டார்ச்சர் பண்ணுறான்டா. என்னடா பிரச்சனை? எனக்கு தெரிஞ்ச மறுபடியும் ஏதோ புது கதையை ஓப்பன் பண்ண போகிறான். நாமளும் எதுவும் கேட்க வேணாம். வனவாசி ஏன் எந்திரிச்சிட்டேன்? என்னன்னே தெரியலடா. நான் குலதெய்வம் கோயிலுக்கு ஓடுற மாதிரி கீற மாதிரிலாம் கண்ணா வருதுடா. எங்கே நிற்கிற மாதிரிலாம் கண்ணா வருதுடாடி. எங்கள் தாத்தா எங்கே நேரில் பார்க்குற மாதிரிலாம் கண்ணா வருதுடாடி. சொன்னாங்க நம்பி இருக்கணும். இவனை டாக்டருக்கு தான் கூப்பிட்டு போயிருக்கணும். இப்போ தெரிஞ்சிருச்சு என் பைத்தியாரன்னு. நான் பார்த்து 200 ரூபா வேஸ்ட்டு நினச்சி தூங்கிட்டு இருந்தோம். இந்த கனவு வேறு வந்து உயிரை வாங்குது. இதெல்லாம் பாரு பாட்டி தான் இப்படி பண்ணிட்டு இருக்குது. 2 இதுக்கும் நான் என்ன பண்ணுறேன்னே தெரில. நாளைக்காவது நான் கோயிலுக்கு போய் நிம்மதியாக கோயிலில் போய் சாமியாக கும்பிட்டு வரேன். என்ன வேணாது தனியாக பேசிட்டு வரேன். சரி தூங்க. சரி ஃபஸ்ட்டு போய் கோயிலுக்கு போ. ஃபஸ்ட்டு இந்த குலதெய்வம் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வந்துடுவோம். ஒட்டா போதுன்னு கனவாக வந்துக்கிட்டே இருக்குது. எனக்கு ஒரு மாதிரியே இருக்குது. நைட்டு தூங்க கூட முடியல. ஃபஸ்ட்டு இந்த குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வருவோம். போவோம். இப்படி நான் கிளம்புறேன்.
நான் வேறு கோயிலுக்கு வர வந்துட்டோம், எங்கே அட்ரஸ்னே தெரியல. அது யார் வந்து ஒரு தம்பி கேட்கும், நம்மள்ட்ட அட்ரஸ் கேட்குற மாதிரி இவர்கிட்ட கேட்டால் நமக்கு சொல்லுவார்னு நினைக்கிறேன். ஐயா, இது சித்தர் கோயிலா? பாப்பா தம்பி தான் சித்திரை கோயில். இப்படியே நேராக போனால் மலை, அந்தானம் வந்து மாரியம்மன் கோயில் இருக்குது, இந்தானம் வந்து கிணறு, சித்தர் பீடம் இருக்குது. சரி, இந்த இடத்துக்கு வந்து உடனே ஒரு சந்தோஷமா இருக்கிற ஒரு ஃபீல். நம்ம கோயிலுக்கு ஒரு வந்துட்டோமே, ஏதோ ஊதுபத்தி எலுமிச்சை பழம் ஏதோ வாங்கிட்டு போகலாம். ஊதுபத்தியும் எலுமிச்சை பழமும் ஒன்று கொடுக்கா. 10 ரூபாயிலையோ ஒரு 5 ரூபாயிலையோ கொடுக்கா. வாப்பா, என்ன வேணும்? என்ன வேணுமா கேளு, தரேன். பரவாயில்லையே, படிக்கிற பசங்க கூட வந்து சாமி கும்பிட்டு போறாங்க. நல்லா வாங்க. சாமி, எங்கள் பாட்டியை வளர வேணாம்னு சொல்லுங்க சாமி. என்னால் முடியல, நானே கோயிலுக்கு வந்துடுறேன்னா பார்த்துக்கோங்களேன். பனையாரம் 5 ரூபான்னு சொன்னது கரெக்டா? அவங்கள்ட்ட கேட்டது கரெக்டாக என்னன்னு தெரியலையே. பனையாரம் 5 ரூபாயா இருக்குமோ? தோசை கூட சொல்கிறாங்க போல. ஒரு பிளேட் வாங்கி எல்லாம் அமுக்குவோம். என்ன பாட்டி, பனையாரம் 5 ரூபாயா? அப்படிதான் இருக்கீங்க. ஓய், இப்படிதான் இருக்கிறீங்க. எப்படி நல்லா இருக்கிறேங்க அண்ணா? ஒன்றும் பழகிக்க மாட்டோம். இங்கேயே தண்ணி கொண்டு வந்து எல்லாம் நிறைய மாலை போட்டீங்க, அவங்கவுங்க வந்து சாப்பிட்றாங்க பத்தியமா வந்து. அதனால நாங்கள் இங்கே எங்கேயுமே பழகிக்க மாட்டோம். அதுதான் நிறைய பேர் வருவாங்களா? நிறைய வருவாங்கண்ணே. வருவாங்க, வருவாங்க. நேரத்தெல்லாம் ஃபுல்லாக போட்டு வந்தாங்க. அதனால கோயில் வந்து டெய்லி மோளம் அடிப்பாங்க. அதே மணி 11:30 மணிக்கு அபிஷேகத்துக்கு மோளம், திருப்பி அபிஷேகம் பண்ணி அலங்காரம் பண்ணா மோளம், இப்படி பண்ணுவாங்க. எதை ஆண்ட புண்ணியத்தில் நாம நல்லா இருக்கிறோம். கடவுளாட புண்ணியத்தில் நல்லா இருக்கிறாமே. ஒரு நாளைக்கு என்ன 300-400 வைக்கும். நம்ம கடையில் சரி பாட்டி, நான் கிளம்புறேன். சாமி கும்பிட்டு போகணும் வீட்டுக்கு வர. ஹலோ டேய், இந்த ஹாஸ்டலில் மட்டும் பார்த்து ஓட சுந்தரு. ஒரே ஒரு நாள் தான். நீ அங்கே போனதுலேருந்து நான் மாட்டிக்கிட்டேனாங்க. சரிடா டே, ஃபோனை வச்சிட்றேன். என்ன சிவராத்திரி கூட்டமே இல்லை? ஓ, சாயங்காலம் தான் வருவாங்க போல. ஸ்ட்ரெயிட்டாக போய் ஒரு கோயில் இருக்குமாமே, அந்த கோயிலுக்கு போய் கும்பிட்டா நல்லதே நடக்கும்னு சொல்கிறாங்க. அதனால தான் போகிறேன் இந்த வழியில், இல்லைன்னா நான் நிஜமாக போயிருக்கவே மாட்டேன். டெய்லி என் பாட்டியிட மாட்டி தவிக்கிறதோட ஒவ்வொரு நாளும் இந்த காட்டிலே மாட்டி சாவலாம் போல. சரி, கொஞ்ச நேரம் கழட்டி வச்சுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு ஒரு மட்டும் எந்திரிச்சு போவோம். அப்பாடா, யாரா தூங்கிட்டு இருக்கும்போது கூப்பிட்டு இருக்கிறது. என்னடா இது பின்னாடி நின்ன மாதிரி இருந்துச்சு? அப்பாடா.
குழந்தாய், நீ எந்த காரணத்திற்காக வந்திருக்கிற என்று தெரியவில்லை. யார் நம்மகிட்டே பேசுகிறாங்க? யாரா கூட்டமாக இருந்துச்சு? தாத்தா, வாரணாசியை பற்றி பார்க்கத்தானே வந்திருக்கிறாய். சொல், உனக்கு என்ன வேண்டும்? இந்த காட்டில் பல ஆபத்துகள் உள்ளது. நான் ஒன்று தருகிறேன், நீ செல். என்னடா மரம் அதிர்து, தூக்கி போடுது, பேசுது, என்னன்னா ஒன்றுமே வைத்துக்கொள். காட்டில் எந்த ஆபத்தும் உன்னை நெருங்காது. வேணா கோவிலுக்கு வந்துடுமா? ஒரு கிராஃபிக்ஸ் ஜூக்கு போயிருக்கோம், ஒன்றுமே புரியலையே. ஆனால் நான் வழி சொல்கிறேன், நீ செல். என்னடா இந்த வழியில் போக சொல்லுது? என்னடா முன்னாடி எல்லாம் மாறுது? இதை கனவே கண்டுட்டுக்கிறோமா? என்னடா ஒன்றுமே புரியலையே. ஒரு காட்டுக்குள்ள இருந்தோம், இன்னொரு காட்டுக்குள்ள இறக்கி விட்டீங்க. என்ன பண்ணுறதே புரியலையே. எங்கடா கூட்டு வந்து மாட்டிவிடுங்க? ஐயோ, நம்பி வந்ததுக்கு நல்லா ஆப்பா மண்டையில் விட்டுரு போது பயமா இருக்கு. என்னடா கல் பொட்டா போது வந்துக்கிட்டே இருக்குது. அப்பா ஜஸ்ட் மிஸ்ல என்ன மிஸ்டேக்கால் ஆயிருப்பேன். அறையில் ஏறினா கல்லுழுது, மரத்தில் போனாலும் பழம்புது. காட்டில் வந்து நிறைய வேலை திறக்குது. மனவாசி உன் கையில் உன் உயிர் தான் இருக்குது. இப்போ நீ என்ன பண்ணுவேன் எது பண்ணுவேன் தெரியாது. இந்த காட்டை விட்டுட்டு ஓடி தான் போகணும். பாட்டியும் கை விட்டுருச்சு, சாமியும் கை விட்டுருச்சு. நீ விட்டு வேலை என்னடா ஏதோ வந்து அடிச்சிச்சு, ஒரே அடியில் படுத்துக்கினேன். என்ன நடந்தாலும் சரி தப்பிக்கிறோம், ஓடிக்கிட்டே இருக்கிறோம். என்னடா தேனி கடிக்கிற மாதிரி இது? போட்டு கொண்டு போட்டுகின்ற யார் நீ? ஏன் பேராண்டி துரத்துற? உன்னை விடக்கூடாது.
போற்றி போற்றி எல்லாம் முன்னையெல்லாம் போற்றி எல்லாம் பிரபலியான போற்றி ஓம் போற்றி போற்றி எல்லாம் முன்னையெல்லாம் போற்றி சிவசிவனே போற்றி எல்லாம் போற்றி தியாகனை போற்றி. என்னாச்சுன்னே தெரியல, கொஞ்ச நேரத்தில் இங்கே வந்துட்டோமே. என்ன இடம்னே தெரியல. நம்ம அங்கே தான் நம்ம இங்கே இருக்கிறோம். என்னன்னே தெரியல. என்ன இடம்? பேரனே, உன்னை பார்த்து பல வருடங்கள் ஆகிவிட்டது. ஏன் என்னை பார்க்க வரவில்லை? இல்லை தாத்தா, நானும் உங்களை சின்ன வயசில் பார்த்தது. எப்படி உங்களை பார்க்க வருது? நீங்கள் இறந்துட்டீங்கன்னு நினச்சேன். நீங்கள் இறந்துட்டீங்கன்னு நினச்சது என் தப்பு தான் தாத்தா. மன்னிச்சிடுங்க தாத்தா. தாத்தா, உங்களை பார்த்தது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தாத்தா. ஆனால் நீங்கள் உயிரோடு இருப்பீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல தாத்தா. ஆனால் ரொம்ப நான் சந்தோஷமாக இருந்தேன் தாத்தா. உங்களை பார்த்தது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். மகனே, நான் உன்னை பார்த்தது எனக்கும் ரொம்ப மிக சந்தோஷம். நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன். மகனே, என் மன்னித்து விடு. நான் உன்னை பார்க்க வரவில்லை என்றால் ஏன் நான் இத்தனை வருத்த கழித்து வந்திருக்கிறேன். ஏனென்றால் உன்னை பார்க்கும் எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்திருந்தது. நீ சித்தர் என்று நீயும் சித்தராக என்று உருவாக்கி கொண்டிருந்தாயோ, நீ அன்னைக்கு என் கூட வந்திருப்ப. அதனால தான் இத்தனை நாசம் இத்தனை நாள். நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டாக தாத்தா. நீங்கள் கூப்பிட்டது நான் போகணுன்னு எனக்கு தோணலை. இல்லைன்னு நான் வந்திருப்பேன். சரி மகனே, இந்தா நான் தண்ணீர் கொடுக்கிறேன். அதனை குடித்து பார், உனக்கு மீண்டும் சக்தி கிடைக்கும். தாங்க தாத்தா, ரொம்ப நன்றிங்க தாத்தா. நான் தண்ணீர் குடித்து பார்க்கிறேன். சரிங்க தாத்தா. அந்த பானையில் அந்த அருகில் ஒரு தண்ணீரை எடுத்துக்கொண்டு வா இங்கே. தாத்தா, நான் பிடிச்சிட்டேங்க தாத்தா. நீங்கள் கேட்ட மாதிரி தண்ணியை பிடிச்சிட்டேன். சரி மகனே, இப்போ முகத்தில் நான் தெளிக்கிறேன் பார். ஓம் திண்ணி போட்டி போற்றி போற்றி சரி மகனே, நீ போ. நானும் போகிறேன் இந்த உலகத்திற்கு. உன்னை நான் மீண்டும் சந்திக்க ஆசைப்படுகிறேன். போ மகனே, போ. என்னை மன்னித்துக்கொள். சரிங்க தாத்தா, நான் போயிட்டு வரேன். மீண்டும் உங்களை பார்க்க ஆசைப்படுவோம் தாத்தா. உலகத்திற்கு செல்ல போகிறேன். இந்நாவை காலத்தமாக என்னோட வேட்டியை போட்டுக்கொள்ள போகிறேன்.